கடவுளே, இன்னைக்கு மாசத்துல முதல் நாள் இருக்கிற கறியெல்லாம் வித்து போய் இங்க கல்லா கட்டணும். அதை எங்க முதலாளி பார்த்து எனக்கும் அவளுக்கும் இன்கிரிமெண்ட் போட்டு வரும். அபி நான் நீ வேண்டி அபி எங்க போனா இப்ப வேலை இருக்குல்ல? என்னாச்சுன்னா கடையில வேலை வச்சுட்டு எங்க போன நீ? கடை ஓபன் பண்ணி 10 நிமிஷம் தானே ஆகுது, அதுக்குள்ள என்ன வேலை? நீ ஸ்டார்டிங் அந்த மாதிரிலாம் இல்ல, ரொம்ப வாய் பேசுற. ஹேண்ட் வாஷ் பண்ண போனேன், அது ஒரு குத்தமா? நம்ம என்ன பால் கோவா கடையில வேலை பாக்குறோம், கறி கடையில வேலை பாக்குறோம். உடம்பு ஃபுல்லா ரத்தமா தான் இருக்கும். கழுவிட்டு இருந்தா நாள் ஃபுல்லா கழுவிட்டே தான் இருக்கணும். அதான் என்னமோ என்கிட்ட இருந்து மறைக்கிற, அதை கண்டுபிடிக்கிறேன். நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல, லோடு வந்து இருந்துச்சு, அதை தான் பாத்துட்டு இருந்தேன். நீ அக்கௌண்ட் தானே, கணக்கு வேலையெல்லாம் பாரு. இந்த ஏத்துறது எடுக்கிறதெல்லாம் நீங்க பாத்துப்பீங்க அதானே? இதெல்லாம் நல்லா பேசு, சொல்ற வேலையை மட்டும் செய்யாத. சரி, இன்னைக்கு எவ்வளவு லோடு இருக்கு? சிக்கன் 250 கிலோ, மட்டன் 50 கிலோ, அப்புறம் பாய் கடையில இருந்து மீன் கொஞ்சம் வந்திருக்கு. கோழி கவுண்ட் எத்தனை? கோழி கவுண்ட் சிக்கன் 150 கிலோ, எல்லாமே 1.5 கிலோக்கு மேலதான் இருக்கு. வஞ்சரம் மீன் மட்டும் ஒரு 10 கிலோ எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. லோடு இருக்காச்சா? அதான் இறக்கிட்டு இருக்காங்க. சரி, நீ அதை போய் பாரு. கஸ்டமர் ஒரு 2 கிலோ கறி கேட்டாராம், நான் அதை வெட்டி உனக்கிட்ட கொடுத்து அனுப்புறேன். இதைதானே நானும் செஞ்சுட்டு இருந்தேன். என்ன ப்ரோ, அவசியமா வேலைலாம் செஞ்சுக்கிறீங்க? ப்ரோ எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு பக்கம் வந்து. ஜிம் ரெனோவேஷன் போயிட்டு இருந்துச்சு, அதான் கொஞ்சம் பிஸியாக இருந்தேன். சூப்பர் ப்ரோ, நானும் ரொம்ப நாளாக உங்ககிட்ட ஒன்று கேட்டுகிட்டே இருக்கேன். நீங்கள் பாட்டு பதில் சொல்லாமல் போயிட்டே இருக்கீங்க. அப்படியா? என்ன ப்ரோ மறந்துட்டீங்க பார்த்தீங்களா? நானும் உங்களை மாதிரி 6 பேக் இருக்கணும்னு சொன்னேன்ல. அதெல்லாம் கஷ்டங்க, ரொம்ப டெடிகேஷன் இருக்கணும், முக்கியமாக ஃபுட் கண்ட்ரோல் இருக்கணும். என்ன மேடம், என்ன எதிர்பார்க்கலையோ? அப்படியே போயிடுவேன்னு நினச்சிங்களோ? ப்ரோ அவளை விடுங்க ப்ரோ, எனக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லுங்க ப்ரோ. யோ அதெல்லாம் கஷ்டம்யா, நீ ஜிம்முக்கு வரேன்னு சொல்லு, நானே உன்னை பர்சனலாக ட்ரெயின் பண்ணுறேன். அப்படியா ப்ரோ? ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. ரைட், நீங்கள் கூட ஜிம்முக்கு வரலாம், நம்ம ஜிம்மு யூனிசெக்ஸ் தான். ப்ரோ அவளால் இந்த கறி வெட்டுற கதையே தூக்க முடியாது, அவள் ஜிம்மில் வந்து வெயிட் தூக்க போகிறாளா? ப்ரோ நாளைக்கே நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் ப்ரோ. யோ இரியா, நீ இதே டெடிகேஷனோடு இருக்கியான்னு டெய்லியும் கடைக்கு வந்து பார்க்குறேன். எல்லாம் கரெக்டாக இருந்தா அப்புறம் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். உனக்காக தான் ப்ரோ இந்த கடைக்கு டெய்லி வரேன். ப்ரோ நீங்கள் டெய்லி நம்ம கடைக்கு மட்டும் வாங்க, 1 கிலோ சிக்கன் நானே உங்களுக்கு ஃப்ரீயாக தரேன். யார் வீட்டு சிக்கனை யாருக்கு ஃப்ரீயா கொடுக்கறது? பேச்சுக்கு சொன்னமா? பேச்சுக்கு சொன்ன மாதிரி தெரியலையே. நம்ம கடையில் அடிக்கடி சிக்கன் காணாம போதே, சைடில் எதுவும் வியாபாரம் பார்க்குறீங்களோ? ஏமா தாயே, எனக்கு இருக்கிறது ஒரே பொழப்பு தான், அது தேவையில்லாம் மண்ணள்ளி போடுறாங்க. சொல்லுங்க சார், என்ன வேணும்? 1 கிலோ பால் கோவா. என்ன நக்கலா? தெரியுதுல்ல, 1 கிலோ சிக்கன். என்ன சார் டெய்லி ஒரே சிக்கன் தான் போல, வெரைட்டியாக ட்ரை பண்ணலாம்ல? என்ன பண்ணுறது, பட்ஜெட்டில் நமக்கு தேவையான புரோட்டீன் சிக்கனில் தான் இருக்குது, அதுதான். ஆனால் உங்கள் ஒய்ஃப் ரொம்ப பாவம் சார், காலம் ஃபுல்லாக சிக்கன் சமைச்சு வச்சு அழுதுருவாங்க. கவலைப்படாதீங்க சார், சிக்கனுக்கும் நம்ம ஃபியூச்சர் ஒய்ஃபுக்கும் நிறைய சம்பந்தம் இருக்கு. அபி இப்படி யாரும் நினைக்கிறாங்க போல. நினைக்கிறது நான் தானே, சீக்கிரம் புரிஞ்சா சரி. அண்ணா சும்மா பேசிட்டே இருக்காம சீக்கிரம் போட்டு அனுப்புங்க. மேடம் யாரும் தெரியும்ல, லைஃப்ல 1 செகண்ட் கூட வேஸ்ட் பண்ண மாட்டாங்க, அந்த நிமிஷத்தையும் நாட்டுக்காக அர்ப்பணிப்பாங்க. பார்க்குற பார்வையை காலி பண்ணிடுவா போல. சரி ப்ரோ, எனக்கு வேலை இருக்கு, நான் வரேன். எவ்வளோ ஆச்சு? 300. ரெகுலர் கஸ்டமருக்கு டிஸ்கவுண்ட் ஒன்றும் இல்லையா? ரெகுலராக வாங்க, பண்ணிக்கலாம். இது போதுமே, நம்ம கடைக்கு ஏற்றாப்புல நம்ம அடுத்த ஜிம்மை போட்டுருவோம். இங்க பாரு, ஆர்டர் டெலிவரி பண்ணமா வந்தமான்னு இருக்கணும். அதை விட்டுட்டு உங்க வீட்டில் என்ன குழம்பு, என்னோட vlog சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்களான்லாம் கேட்டு அவங்கள தொல்லை பண்ணிட்டு இருந்த, அவ்வளோதான். புரியுதா? என்னக்கா அப்படி அபாண்டமா பழி போடுறீங்க? டேய்,
நான் பள்ளி போடலடா, அது நம்ம கஸ்டமர்ஸ் கிட்டே இருந்து வந்த கம்ப்ளைண்ட். அக்கா நீங்க தானேக்கா நம்ம கஸ்டமர்லாம் நம்ம குடும்பத்துல ஒருத்தர் மாதிரி சொன்னீங்க. அதான் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொன்னேன். இந்த பேச்சுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்ல. ஏதோ என் காதுக்கு வர போயிட்டு நான் விட்டுட்டேன். முத்துக்கு தெரிஞ்சு அவ்வளவுதான். என்ன முத்துக்கு தெரியாம மறைக்கிறீங்க? அது ஒண்ணும் இல்லனே, இந்த கடையில இருந்து எந்த பொருளும் உங்களுக்கு தெரியாம எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அது உங்க காதுல வேற மாதிரி விழுந்துருச்சு. அந்த பயம் இருக்கணும். இல்லைன்னா இவ்வளோ பெரிய கடையை ஓனரை நம்பி விட்டுட்டு போவாரா? நான் பார்க்க தான் இருக்க மாதிரி இருப்பேன். தெரியுண்ணே. இருடா முழுசா சொல்லிக்கிறேன். சொல்லுங்க. எதுல விட்ட? நீங்க கிறுக்கேன்னு சொன்னீங்க. நக்கல் பண்றியா? என்னண்ணே உங்களை போய் நக்கல் பண்ண முடியுமானே? அந்த பயம் இருக்கணும். இப்படி பேசிட்டே இருந்தா அவன் எப்படி போய் டெலிவரி பண்ணுவான்? நானா அவனை வேலை செய்யாம தடுத்துட்டு இருக்கேன்? ஆமா. ஆமாவா? ஆமா மாதிரி மெதுவா போகாம சீக்கிரம் போய் டெலிவரி பண்ணுடான்னு சொன்னேன். நல்ல வேலைக்கா, என்னை காப்பாத்திட்டீங்க. ரொம்ப சந்தோஷப்படாத. உன்னை நான் வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன். இன்னும் ஒரு கம்ப்ளைண்ட் வந்தது நீ செத்த. ரொம்ப தேங்க்ஸ்க்கா. ப்ரோ, சொல்ல அபி. ரொம்ப நாளா உங்ககிட்ட ஒன்னு கேட்கணும்னு நினைச்சேன். உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா? அதெல்லாம் எதுக்கு இப்போ? அப்போ இருந்திருக்கு. சொல்லுங்க சொல்லுங்க. வேணாம் விடுன்னு சொல்றேன்ல. சொல்லுங்க ப்ரோ. ஜோதின்னு 2 பேரா? ஒரு பொண்ணு தான். என்ன நீ குறுக்க பேசுற? அப்புறம் நான் சொல்ல மாட்டேன். ஓகே ஓகே. அவ காலேஜ் போகும்போது என் வீட்டுக்கு எதிரில் இருக்க பஸ் ஸ்டாப்ல தான் பஸ் ஏறுவா. நான் என் அப்பா பாக்கெட்ல இருந்து 10 ரூபா எடுத்துட்டு போய் பஸ்லயே அவ கூட காலேஜ் வரைக்கும் போவேன். டெய்லியுமா? ஆமா. அப்போ இதே வேலையா தான் இருந்திருக்கீங்க. சரி, எப்போ லவ் சொன்னீங்க? நான் எங்க லவ் சொன்னேன்? புரியல. நான் ஃபாலோ பண்ணதான் அவளுக்கே தெரியாதே. தெரியாம ஃபாலோ பண்றதுனா அவங்களுக்கு தெரியாம ஃபாலோ பண்றது. அவங்களுக்கே தெரியாம ஃபாலோ பண்றது இல்ல. பாத்தியா, நீயே கிண்டல் பண்ற. இதுக்கு தான் நான் சொல்ல மாட்டேன்னு சொன்னேன். நான் உங்ககிட்ட கேட்டிருக்கவே கூடாது. சரி, அவளை விடு. மாலதி நீ இன்னொரு பொண்ணு. வேலையை பாருங்க. இதுக்கு தான் சொல்ல மாட்டேன்னு சொன்னேன். என்ன ப்ரோ, ஹீரோ மாதிரி ரெடி ஆயிட்டு வந்திருக்கீங்க. பார்ட்டிக்கு ஏதாவது போறீங்களா? என்ன பார்த்தா பார்ட்டிக்கு போற மாதிரியா இருக்கு? அப்போ ஃப்ரெண்ட்ஸோட சில் பண்ண போறீங்க? அதுவும் இல்ல. அப்போ வேற எங்க போறீங்க ப்ரோ? உனக்கு ஏன் ப்ரோ இவ்வளவு ஆர்வம்? இல்ல, புது ட்ரெஸ் போட்டிருக்கீங்களா அதுதான் கேட்டேன். ஒரு முக்கியமான விஷயமா போயிட்டு இருக்கேன். இன்னைக்கு என்ன டே தெரியுமா? சாட்டர்டே. உனக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான் ப்ரோ. கரெக்டா தானே சொல்றேன். வாரத்துல 7 நாள் தானே. அப்படி என்ன எனக்கு தெரியாது டே இன்னைக்கு. ப்ரோ, இன்னைக்கு ப்ரொபோசல் டே. அப்படின்னா பிடிச்ச பொண்ணுக்கு ப்ரொபோஸ் பண்ற டே. சூப்பர் ப்ரோ. அப்ப சொல்லிட வேண்டியதானே? நீங்க ஈஸியா சொல்லிட்டீங்க. அந்த பொண்ணு ஏதாவது நினைச்சுக்குச்சுன்னா? அதுவும் கரெக்ட் தான் ப்ரோ. ப்ரோ ஒன்னு பண்ணலாம். நம்ம அபியை வச்சு ரிஹர்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும்ல. How do I tell you? அபி, I love you. எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். உனக்கு ஓகேவா? ப்ரோ நிறுத்துங்க ப்ரோ. ஒரு எமோஷனே இல்ல ப்ரோ. இப்படி சொன்னா இந்த பொண்ணுக்கு பிடிக்கும்? அதெல்லாம் சொல்ல வேண்டியவங்களுக்கு சொல்லியாச்சு. புரிய வேண்டியவங்களுக்கு புரியும். நான் வரேன். ஆல் தி பெஸ்ட் ப்ரோ. அபி, அந்த பொண்ணு கரெக்டா அவன் நினைக்கிற? வாங்க அண்ணாச்சி, உங்க கடைக்கு தான் காலையில சிக்கன் கொடுத்து அனுப்பியாச்சே. சிக்கனை கொடுக்கறதுல நாங்க கரெக்டா இருப்பீங்க. இல்ல கன்னு மாதிரி இருப்போம். நீங்க டைமிங்ல கரெக்டா தான் இருக்கீங்க. ஆனா நாணயத்துல ரொம்ப தப்பா இருக்கீங்களே. என்ன அண்ணாச்சி சொல்றீங்க? அதாவது எங்க அப்பா காலத்துல இருந்தே 5 வருஷமா உங்ககிட்ட பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இது வரைக்கும் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வந்ததே இல்லை. என்னன்னு சொன்னதானே எங்களுக்கு தெரியும். நாங்க உங்ககிட்ட டெய்லி 60 கிலோ சிக்கன் வாங்கிட்டு இருக்கோம். நான் இது வரைக்கும் எடை போட்டு பார்த்தது இல்லை. ஏன்னா நான் அது உங்க மேல வச்சிருக்க நம்பிக்கை. நேற்று யதார்த்தமா எடை போட்டு பார்க்குறேன், 10 கிலோ கம்மியா இருக்கு. என்ன அண்ணாச்சி சொல்றீங்க? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. அப்ப நான் போய் சொல்றேன்னா? இல்ல அண்ணாச்சி, நான் அப்படி சொல்லல. சாரி அண்ணாச்சி, எங்கேயோ தப்பு நடந்திருக்கு. இனிமே இப்படி நடக்காம பாத்துக்கிறேன். அந்த பாக்கி 10 கிலோவை இப்போ வெட்டி கொடுத்துறேன் அண்ணாச்சி. நான் என்ன பிச்சை எடுக்கவா வந்திருக்கேன்? என் பிரச்சனை சொல்ல வந்திருக்கேன். அண்ணாச்சி, இந்த விஷயம் நமக்குள்ளே இருக்கட்டும். ஓனருக்கு மட்டும் தெரிய வேணாம். தெரிஞ்சா பிரச்சனை ஆயிரும் அண்ணாச்சி. நான் பிரச்சனை பண்ணணும்னு நினைச்சிருந்தா உங்க ஓனருக்கே டேரக்டா கால் பண்ணிருப்பேன். நான் வந்தது உங்களை அலர்ட் பண்றதுக்கு. எங்கேயோ தப்பு நடக்குது. தயவுசெய்து என்னன்னு பாருங்க.
சரி அண்ணாச்சி. வரட்டுமா? எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா இது? இது மட்டும் ஓனருக்கு அதுக்கு போச்சு, நம்ம காலி தான். யார் பண்ணிருப்பா? நீங்க 2 பேர் தானே கடையில இருக்கீங்க, உங்களுக்கு தெரியாம எப்படி? வழக்கமா டெலிவரி பண்றதுல ஒடுக்குதான், அவனுக்கு இடம் தெரியும். ஒருவேளை அவனா இருந்தா? சேச்சே, அவன் இந்த கடையில 5 வருஷமா வேலை செய்யறான். சொல்ல போனா முதலாளிக்கு எங்களை விட அவன் தான் விசுவாசமா இருக்கான். துரோகம் பண்றவங்க எல்லாரும் கூட இருக்கவங்க தான். நான் அவனை சந்தேகப்பட சொல்லல, அவனையும் சந்தேகப்படுங்கன்னு தான் சொல்றேன். அபி, வழக்கமா எல்லாமே நீ தானே பேக் பண்ணி அனுப்புவ? ஆமா. ஓ, நீங்க என்னையவே சந்தேகப்படுறீங்களா? அப்படி பார்த்தா இங்க எல்லாம் சூப்பர்வைசிங் பண்ணி எல்லா கடைக்கும் சிக்கன் அனுப்புறது நீங்க தான். நான் உங்களை இப்படி சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? சாரி, நான் கேஷுவலா தான் கேட்டேன். எல்லா சந்தேகமும் கேஷுவலா தான் ஸ்டார்ட் ஆகும். அது போய் முடியும் போது தான் தெரியும் எவ்வளவு பெரிய இஷ்யூ ஆகும்னு. இப்படி 2 பேரும் மாறி மாறி சந்தேகப்பட்டு இருந்தீங்கன்னா கடை விளங்கிரும். சாரி. சரி, இனிமே கடையில இருந்து எது போறதா இருந்தாலும் நம்ம 2 பேர் தாண்டி வெளில போக கூடாது. அதுக்கு நீங்க முதல்ல கடையை விட்டு வெளில போகாம இருக்கணும். இதே ஓகேன்னு சொன்னேன். அரை கிலோ இருக்கு, நோட் பண்ணு. ஆ. ப்ரோ வாங்க ப்ரோ, உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கா? எதுக்கு? ஆமா ப்ரோ, உங்க ஆளுக்கு ப்ரப்போஸ் பண்ண போறேன்னு சொன்னீங்களே, என்னாச்சு? அதெல்லாம் ஒரு வழியா ப்ரொபோஸ் பண்ணிட்டேன் ப்ரோ. சூப்பர் ப்ரோ, என்ன சொன்னாங்க? நீங்க தான் கேட்டு சொல்லணும். நானா? புரியலையே ப்ரோ. இல்ல ப்ரோ, விருப்பமா விருப்பம் இல்லையான்னு தெரியல. தெரிஞ்சுக்க நீங்க உதவுனீங்கன்னா நல்லா இருக்கும்னு சொல்றேன். நான் ஹெல்ப் பண்றேன் ப்ரோ, அதை விட என்ன வேலை இருக்கு எனக்கு? நிறைய வேலை இருக்கு கடையில. அவ கிடக்குறா ப்ரோ, உங்களை போய் ஒரு பொண்ணு வேணான்னு சொல்லுவாளா? ஓ அப்படியா? எதை வச்சு அப்படி சொல்றீங்க? அவர் மூஞ்ச பார், எவ்வளவு ஹேண்ட்ஸமா இருக்காரு, அதை வச்சுதான் சொல்றேன். அழகு மட்டும் போதுமா? வேற என்ன வேணுமா? நம்பிக்கை வேணும். காலம் முழுக்க உண்மையா சந்தோஷமா பார்த்துப்பேன்னு ஒரு ட்ரஸ்ட் கொடுக்கணும். இந்த இருங்க, நான் ஜாலியா சுத்துறதெல்லாம் பார்த்து பிளே பாய் நினைச்சிடாதீங்க. கடைசி வரைக்கும் உண்மையா நேர்மையா இருப்பேங்க. இன்னைக்கு ப்ராமிஸ் டே, உங்க கையை கொடுங்க. அட கையை கொடுங்கன்னு சொல்றேன். இனி என்ன ஆனாலும் எப்படி போனாலும் கடைசி வரைக்கும் நேர்மையா உண்மையா அப்படியே கூடவே இருப்பேன். இது சத்தியம். ப்ரோ சூப்பர் ப்ரோ, இப்படியே போய் உங்க ஆள்கிட்ட பேசுங்க, சத்தியமா பிளாட் ஆயிருவாங்க. அக்கா, இன்னைக்கான ஆர்டர்லாம் முடிஞ்சுக்கா. வாங்கல் எடுக்கு சார், உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்கோம். அப்படியா? வேற எதுவும் ஆர்டர் எதுவும் வந்திருக்கா? போய் டெலிவரி பண்ணிட்டு வரணுமா? நீங்க என்ன பண்ணணும்ன்றத அவர் சொல்லுவாரு. ப்ரோ, கெஸ்ட் ஒருத்தர் வந்திருக்காரு, சீக்கிரம் வெளில வந்து பாருங்க. ஆமா, ஏன் 2 பேரும் இப்படி பாக்குறீங்க? என்னாச்சு? ம், ஆ, 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 நீங்க அடிங்க, என்ன வேணா பண்ணுங்க, ஆனா எதுக்கு அடிக்கிறேன்னு சொல்லிட்டு அடிங்க. அன்னைக்கு அண்ணாச்சி கடைக்கு நீ தானே சிக்கன் டெலிவரி பண்ண? ஆமா. அதுல இருந்து 10 கிலோ மிஸ்ஸிங். அதுக்கு நீ தானே எடுத்த? உண்மையை சொல்லு. என்னை பார்த்தா எப்படிக்கா தெரியுது உங்களுக்கு? இந்த கடைக்காக உண்மையா எவ்வளோ உழைச்சிருக்கேன். அதுக்கு நீங்க கொடுக்குற பரிசு இதானா? டேய், நான் அடிக்காதடா, உண்மையை சொல்லு. அண்ணே, நீங்களே நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்க. நம்ம நல்லா பேக் பண்ணி சீல் வச்சு தானே அனுப்புகிறோம். அப்புறம் எப்படி காணாம போகும்? அது மட்டும் இல்லாமல் அண்ணாச்சி கடையோட சேர்த்து நம்ம 6 கடைக்கு டெலிவரி பண்ணுறோம். மற்ற யாருமே எதுவுமே கம்ப்ளைண்ட் பண்ணாமல் அண்ணாச்சி மட்டும் கம்ப்ளைண்ட் பண்ணிக்காருன்னா அது எப்படி? டே, உன்னை தெரியும்டா. ஆமால, அண்ணாச்சி கடை இல்லாம நம்ம 6 கடைக்கு டெலிவரி பண்றோம். அண்ணாச்சி மட்டும் ஏன் கம்ப்ளைண்ட் பண்ணோம்? அவர் ஏன் போய் சொல்லணும்? அவர்கிட்ட இல்லாத காசா? இந்த 10 கிலோ எடுத்து தான் அவர் கோட்டை கட்ட போறாரா என்ன? இல்ல அபி, இதுல ஏதோ தப்பு இருக்கு, என்னன்னு கண்டுபிடிப்போம். குட் மார்னிங் மேடம். வாங்க சார், என்ன வேணும்? சிக்கனா, மட்டனா, ஃபிஷ்ஷா? எல்லாமே நம்ம கிட்ட ஃப்ரெஷ்ஷா இருக்கு. எவ்வளவு தருவீங்க? என்ன சார் கேள்வி இது? எவ்வளவு கேட்டாலும் தருவோம். அப்படியா? இது தெரியாம
தெரியாம 1000க்கு 2000 போய் ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கேடா. சி, சொல்லுங்க சார், என்ன வேணும்? சிக்கனா மட்டனா? நான் எல்லாத்தையும் முடிச்சுட்டு கடைசியா வாங்கிக்கிறேன். நீங்க பக்கத்துல இருக்க சூப்பர் மார்க்கெட்க்கு ஷாப்பிங் வந்திருக்கீங்களா? நீங்க ஆர்டர் கொடுத்துட்டு போங்க, நாங்க ரெடி பண்ணி வைக்கிறோம். ஓஹோ, இவங்களுக்கு நமக்கு யூடியூப் பத்தி தெரியாது போல, தெரிய வைப்போம். மேடம், சார், நீங்க இந்த ட்ரெண்டிங்கா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கீங்களா? புரிஞ்சிருச்சு, பார்த்தே இருக்கீங்க. இல்ல பார்க்கல பார்த்தது இல்லையா? சார். என்ன வேணும்னு சொல்லுங்க சார். இனி பேசி பிரயோஜனமே இல்லை சார். பரவாயில்ல சொல்லுங்க சார். ப்ரொமோஷன் பண்ணி ஒரு 1000 காசு வாங்குற பார்த்தா வேலைக்காக இருக்கீங்க. சார், வந்தது வந்துட்டேன், 1 கிலோ சிக்கன் போடுங்க. மேடம் பயங்கரமா ட்ரெஸ் பண்ணிருக்கீங்க. ஓ, இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டே. உங்க பாய் ஃப்ரெண்டு கூட வெளியில போவீங்களா இருக்கும்? ஆமா, அம்பானி பையன் அழைக்க வரேன்னு சொல்லியிருக்காரு. அவர் கூட தான் வெளில போறேன். நீங்களும் வரீங்களா? சமூகம் பெரிய இடம், போவீங்க. நாங்க வர முடியுமா? இந்த நக்கல் தானே வேணாங்கிறது. ஆமா, நீங்க என்ன நேரு மாதிரி கையில பூ வச்சுட்டு சுத்துறீங்க? நீங்க யார் கொடுக்க போறீங்க? நமக்கும் கொடுக்கணும்னு ஆசை தான். ஆனா அதுல ஒரு சிக்கல் இருக்கே. என்ன சிக்கல்? நம்ம ஆளுக்கு இந்த ஃபேண்டசி லவ்வெல்லாம் பிடிக்காது. அவ ரியாலிட்டி தான் அதிகமா லைக் பண்ணுவா. புரியலையே. இப்போ எப்படி புரிய வைக்கிறேன் பாருங்க. இப்போ நீங்க தான் என் ஆள்னு வச்சுக்கோ. ம், அட சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்றீங்க, கோச்சுக்காதீங்க. ம். இது பிடிங்க. அட புடிங்க, சும்மா ஒரு எக்ஸ்பெரிமெண்டலுக்கு தான். உங்க நேம் யூஸ் பண்ணிக்கலாமா? ம். அட சும்மா ஒரு எக்ஸ்பெரிமெண்டலுக்கு தாங்க கேக்குறேன். சும்மா ஒரு தடவை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்ஸ். இது போதும். அபி, நான் உங்களை ரொம்ப லவ் பண்றேன். அதனால வார்த்தைகளால சொல்ல முடியாது. ஆனா நான் டெய்லி ஜிம்முக்கு போறனோ இல்லையோ, நான் உங்க கடைக்கு வந்துடுறேன். அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? என்ன காரணம்? நீ தான் காரணம். உன்னை பார்க்க தான் வரேன். ஓ, அப்படியா? குறுக்க பேசாத. நான் என் வேலையெல்லாம் விட்டுட்டு உன்னை பார்க்க வரும்போதே தெரியலையா எனக்கு உன்னை எவ்வளவு பிடிக்கும்னு? ப்ரோ, சூப்பர் ப்ரோ. இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டேல அதான் உங்க ஆளுக்கு எப்படி ப்ரப்போஸ் பண்ணணும்னு இவ்வளவு வச்சு டெஸ்ட் பண்றீங்க. கரெக்டா? மேடம், 1 கிலோ சிக்கன் வேணும். எவ்வளோ? 310 ரூபாங்க. 310? எதிர்கடியில் 100 ரூபாய் தான் போட்டுக்கிறானுங்க. அப்ப அந்த கலையை போய் வாங்கிருக்க வேண்டியதானே? ஃபர்ஸ்ட் அங்கே தானே போனேன். ஆனா அங்கே ஒரு திருத்தம். இப்படியே குஸ்ட் போனா கறியில தான் சொல்லிருப்பாங்க. கடையே இல்லை, கடை மூடி வச்சுக்கிறானுங்க. யோ, காலையிலே பிரச்சனை பண்ணாம கிளம்பியா? அதுலேயும் ஒரு திருத்தம். இது நேற்று நைட்டு குச்சிது. இன்னைக்கு கோட்டா நான் இன்னும் தொடவே இல்லை, வாங்கி வச்சுக்கிறேன். அபி, இவரை நீயே பாத்துக்கோ, நான் கிளம்புறேன். காலங்கத்துல இருந்து உயிரை வாங்கி. தம்பி, சிக்கன் கொடுத்துட்டு போப்பா. சார், அவரை விடுங்க. உங்களுக்கு எவ்வளவு வேணும்னு சொல்லுங்க. 1 கேஜிக்கு கொஞ்சம் கூட குறையக்கூடாதுன்னு என் பொண்டாட்டி சொல்லியிருக்கா. எவ்வளவு காசு வச்சிருக்கீங்க? 500 ரூபாய் கொடுத்தா பிளாக்ல சரக்கு வாங்குது போ, மீதி 60 ரூபாய் இருக்குது. சார், நீங்க போயிட்டு நாளைக்கு வரீங்களா? ஏன்? இன்னைக்கு கடை லீவு. அடடா, எதிர்காலக்காரன் கடையை மூடிட்டு லீவுன்னு போர்டு போட்டு வச்சுக்கிறான். ஆனா நீங்க கடையை திறந்து வச்சுட்டு கஸ்டமர் மனசு நோகக்கூடாதுன்னு வர வச்சு கடை லீவுன்னு சொல்றீங்க. பார்த்தீங்கல்ல, ஐ எம் அப்ரிஷியேட் மீ. இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வரேன். வரேன் மேடம். வழி எந்த பக்கம்? என்ன மேடம், காலையில சம மூடோட் போல? அதை ஏன் கேக்குறீங்க? காலையிலே ஒருத்தன் குடிச்சிட்டு வந்து உயிர் எடுத்துட்டான். ஓ, அவர் இந்த கடையில தானே போனாரு? ஆமா, ஏன் என்னாச்சு? இந்த வீதியில வரையில கடை லீவுன்னு சொல்லிட்டு போறாரு. உங்க ஜிம்ல இப்படிலாம் இருப்பாங்களா? பாரு, வாங்கல. ஒருத்தன் ஜிம் ஃபீஸ் கட்டிட்டு வரவே மாட்டான், ஒருத்தன் ஜிம் ஃபீஸே கட்டணும். ஒருத்தன் அரட்டை அடிக்க வருவான், இன்னொருத்தன் சைட் அடிக்க வருவான், இன்னொருத்தன் போட்டோ எடுக்க வருவான், இன்னொருத்தன் ரீல்ஸ் எடுக்க வருவான், இன்னொருத்தன் எதுக்கு வருவான்னு அவனுக்கே தெரியாது. இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போலாம். அப்போ எங்களை விட உங்களுக்கு தான் ரொம்ப கஷ்டம் போலயே. ஆமா, நீங்க சொல்றது என்னமோ உண்மைதான். எல்லாருக்கும் ஜிம்முக்கு வந்து ஃபிட் ஆகணும்னு ஆசை தான்.
ஆனா அதுக்கான டெடிகேஷன் மட்டும் யாருக்கிட்டையும் இருக்காது. என்னை பத்தி ஏதோ பேச்சு போகுது போல. உங்களை பத்தி ஒன்றும் பேசலப்பா. ஆனா நான் சொல்றது உனக்கும் கரெக்டா பொருந்தும். நான் எங்கன்னா வேணுனே ப்ரோ வராம இருக்கோம். டைம் இல்ல அதான். சார் அப்படியே 24 ஹவர்ஸும் பிஸியா இருக்கேடி. ப்ரோ நீங்க சொன்னாலும் சொல்லனாலும் அதான் உண்மை. என் ஹார்ட் ஒர்க்கை பார்த்து முதலாளி எனக்கு மட்டும் தனியா இன்க்ரிமெண்ட் போடுறேன்னு சொல்லியிருக்காரு. தனியா கேக்குதா? விடிய காலைல காண்ற கனவே பலிக்கிறது இல்ல, மதியத்துல காண்ற கனவா பலிக்க போகுது. அபி கட் பண்ணு, டைம் ஆகுது. என்ன இந்த ஆட்டம் ஆடுது? அபி அபி என்னாச்சு அபி? காலையில சாப்பிடல, அதான் இப்படி ஆயிடுச்சு. இது பசி மயக்க மாதிரி தெரியலையே. வேற எப்படி தெரியுது? பசி மயக்கம் தான். அது இல்ல, இந்த ரத்தத்தை பார்த்தா ஒரு கும்பல் மயங்கி விழும்ல, அதுல ஒன்றும் நினைச்சேன். சரி சரி முறைக்காத, போய் ரெஸ்ட் எடு. வேலைக்கு சீக்கிரம் வர்றது முக்கியம் இல்லை, முதல்ல சாப்பிட்டு வரணும், புரியுதா? சரி நான் போய் உனக்கு சாப்பாடு வாங்கிட்டு வரேன். என்ன சாப்பிட்ற? சிக்கன் பிரியாணியா இல்ல பீஃப் பிரியாணியா? ஏதாச்சும் லிக்விடா வாங்கிட்டு வாங்க. லிக்விடா? மட்டன் சூப் ஓகேவா? சும்மா கின்னு இருக்கும். எனக்கு சாப்பாடே வேணாம். ஏன் இன்னைக்கு ஃபுல்லா மயக்கத்துல இருக்கலாம்னு நினைச்சியா? சாப்பிட்டு ஒழுங்கா வேலையை பார்க்கணும். லிக்விட்னா ஜூஸ், ஃப்ரூட் ஜூஸ். அப்படி தெளிவா சொல்லு. டிராகன் ஃப்ரூட் ஓகேவா? எனக்கு எதுவுமே வேணாம், நீங்க போய் சாப்பிட்டு வாங்க. இங்க பார்லோடுக்கு ஆர்டர் கொடுக்கறதுக்கு முன்னாடி இதை பிரிக்காம எனக்கு ஒரு போட்டோ எடுத்து அனுப்பணும், புரியுதா? இன்னும் நீங்க என்ன நம்பலையாக்கா? சந்தேகத்துக்கு இல்லடா, எல்லாம் நம்ம சேஃப்டிக்கு தான். காரணமே இல்லாம நம்ம கடைக்கு அவ்வளோ பிரச்சனை வருதுல்ல, அதை தடுக்க தான் இந்த பிளான். ஓஹோ சரி, அப்ப நான் கிளம்புறேன். ஐயோ நான் உங்களை சொல்லல, ரொம்ப தேங்க்ஸ். அக்கா நமக்குள்ள எதுக்கா தேங்க்ஸ்? நான் என்னோட கடமையை தானக்கா செஞ்சேன். தேங்க்ஸோட சேர்த்து ட்ரீட் வச்சா நல்லா இருக்கும். ப்ரோ நீ என்ன ப்ரோ தும்முனதுக்கெல்லாம் ட்ரீட் கேட்க போல? என்கிட்ட காசு இல்லை ப்ரோ. நம்ம தானே பேசிட்டு இருக்கோம், லுக்கு வேற எங்கேயோ போகுது. ஓ கதை அப்படி போகுதா? கடைசியில நான் தான் ஏமாந்துட்டேனா? இங்க என்ன வேடிக்கை? போய் டெலிவரி பண்ணிட்டு வா போ. போறேன். அது அப்படி போகுதோ? வாங்க ப்ரோ, இப்போல்லாம் ஜிம்மை விட நம்ம கடையில தான் ஜாஸ்தியா இருக்கீங்க போல. உங்களையும் உங்க கடையும் பார்க்கலன்னா எனக்கு நாளே ஓட மாட்டேங்குது ப்ரோ. நான் எவ்வளோ பெரிய முட்டாளா இருந்திருக்கேன். பரவாயில்ல ப்ரோ, இப்போ அது தெரிஞ்சுதே. வர வர ரொம்ப ஓவரா போற மாதிரி தெரியுது ப்ரோ. சும்மா காமெடிக்கு ப்ரோ. சரி ப்ரோ, நீங்க பேசிட்டு இருங்க, நான் வேணா வெளியில போய் காவல் நிக்கட்டுமா? ஓகே ப்ரோ. எதை? சும்மா சும்மா. அஸ்ஸலாமு அலைக்கும் பாய். வா அலைக்கும் சலாம். என்ன பாய் இன்னில இருந்து நோம்பு ஸ்டார்ட் ஆயிடுச்சு போல? அதான் முத்து, கடை விஷயமா ஒன்று சொல்லிட்டு போலாம வந்தேன். சொல்லுங்க பாய், என்ன விஷயம்? நோம்பு இருக்கிறதுனால ஒரு மாசம் கடைக்கு வர முடியாது, என்னால் கடையில் ஃபுல் டைம் இருக்கவும் முடியாது. அதனால ஒன்று பண்ணேன், நீயே நேரடியாக வந்து சிக்கனு ஃபிஷ்ஷு எல்லாம் நம்ம கடையில் டெலிவரி பண்ணிக்க, சரியா? என்ன பாய் இதெல்லாம் சொல்லணுமா? வருஷம் வருஷம் பண்றதானே? இருந்தாலும் ஒரு கஸ்டமராக நான் நேரில் வந்து சொன்னா நல்லா இருக்கும்ல பாய். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்களும் என் ஓனரும் நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. நீங்கள் கேட்டால் நோ சொல்லக்கூடாதுன்னு என்கிட்ட ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காரு. அபி எங்க? பக்கத்தில் கடை வரைக்கும் போயிருக்கா பாய். சரி, உன் ஓனர் ஃபோன் பண்ணா நான் வந்துட்டு போனதா சொல்லு. நான் ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டேறாப்லையப்பா. எங்க பாய், நானே 10 வாட்டி ஃபோன் பண்ணா 11 வாட்டி தான் ஃபோன் எடுக்கிறாரு. அவ்வளோ பிஸி ஆகிட்டார் அவர். உன் ஓனரை சின்ன வயசுலேருந்து பார்த்துட்டு இருக்கேன்ப்பா. படாத கஷ்டம் இல்லை, படாத அவமானம் இல்லை, உழைச்சாரு, முன்ன வந்திருக்காரு. ஆனால் ஒன்றுப்பா, பழச மறக்க மாட்டாருப்பா. அது என்னமோ உண்மைதான் பாய், அதுக்கு நான் தான் உதாரணம். என்னம்மா அபி, நல்லா இருக்கியாம்மா? நல்லா இருக்கேன் பாய், நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கம்மா. அப்போ வரட்டுங்களா? இருங்க இருங்க, நான் காஃபி டீ ஏதாவது வாங்கிட்டு வரேன். இருக்கட்டும் இருக்கட்டும்மா, சந்தோஷமா வரமா. சரி.
அபி இங்க கொஞ்சம் பணம் குறையுது. எவ்வளோ குறையுது? ஒரு 4000 ரூபா குறையுது. 4000மா? அதுக்கு வாய்ப்பே இல்லையே. நான் லொடுக்குக்கு பெட்ரோலுக்கு 200 தான் எடுத்து கொடுத்தேன். நீ பார்க்கலல்ல, அப்ப விடு. பார்க்கலன்னா என்ன அர்த்தம்? நான் எடுத்தேன்னு சொல்றீங்களா? நான் அப்படி ஒன்றும் சொல்ல, பாத்தியம் தான் கேட்டேன். நேற்று நடந்த சம்பவத்துலேருந்தே நீங்கள் என் மேலே கொஞ்சம் கோவமாக தான் இருக்கீங்க. யார் சொன்னா? அப்படிலாம் ஒன்றும் இல்லையே. வழக்கமாக காலைல வந்த உடனே சாமி கும்பிட்டு எனக்கு திருநீர் கொடுப்பீங்கல்ல, இன்னைக்கு நான் வந்தது தெரிஞ்சும் கண்டுக்காம நிற்கிறீங்க. அது ஏதோ நான் காலைல கவனிக்காம இருந்திருப்பேன். ஆனால் இந்தாங்கண்ணே பேலன்ஸ் 1000 ரூபா. என்ன பேலன்ஸு? என்ன பேலன்ஸா? நீங்கள் தானே மீன் மார்க்கெட் போயிட்டு நாளைக்கு லோடுக்கு காசு கொடுக்க சொன்னீங்க. அது போக பேலன்ஸ் 1000 ரூபாண்ணே. ஆமால, நான் தான் கொடுத்தேன். சுத்தமாக மறந்து போயிட்டேன். அபி நீ எதுவும் தப்பா எடுத்துக்காத. எங்கேயோ இருக்க உனருக்கு நம்ம தானே விசுவாசமா இருக்கணும். கணக்கெல்லாம் நம்ம தானே காட்டணும். நான் எதுவுமே கேட்கவே இல்லையே.